ஒரு சபையில நாங்க போயிட்டு இருக்கும் பொழுது அங்க பாஸ்டர் சொன்னாரு, சர்ச்சு கட்ட போறோம், நீங்க எல்லாம் உங்களால இயன்றதை கொடுங்க. அவர் சொத்தை கேட்கல, பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, உங்களால் கர்த்தர் உங்களுக்கு மனதில் ஏவுறத கொடுங்க. அன்னைக்கு எனக்கு வேலையும் கிடையாது, ஊழியம் கிடையாது, எதுவும் கிடையாது, அப்படி இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல். இங்க என்ன விஷயம்னா, உன்கிட்ட என்ன இருக்கு? அல்லேலூயா. உன்னிடத்தில் என்ன இருக்கு அதை நான் வந்து மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப நானு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவரு டேபிள்ல உட்கார்ந்துருக்காரு, நான் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன், இந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்காக போயிருக்கிறேன். அப்ப ஆவியானவர் என் கூட பேசுறாரு, உன்னிடத்தில் இருக்கு அதை கொடு அப்படி. என்னிடத்துல என்ன இருக்கு? பாக்கெட்ல பணமும் இல்ல, ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, என்ன இருக்கு அப்படின்னு. கல்யாண மோதிரம் கையில இருந்துச்சு, கல்யாண மோதிரம். ஓ, மடப்பையில மறந்துட்டுமே அது அப்படின்னு சொல்லி, இந்தாங்க பாஸ்டர், இதை வந்து ஆலய கட்டுமானத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தேன். அப்ப கொடுக்கும்போது தெரியல, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அது கொடுத்து 4 வருஷம் கழிச்சு இந்த ஆலயத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நீ கர்த்தருக்கு கொடுத்தனா கர்த்தர் அதை மல்டிப்ளை பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.